ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல உப்பலான சாஃப்டான சுவையான பூரி செய்கிறதுக்குரிய எளிய டிப்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எல்லாருக்குமே பூரினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பூரி வந்து கரெக்ட் ஷேப்பில் நல்லா புஃப்னு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப குஷியாயிடும். அதே இது எண்ணெய் குடிச்சிட்டு உப்பாமல் வந்ததுன்னா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், எண்ணெய் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன டிப்ஸ்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்றதையும் பார்ப்போம் வாங்க. பூரி சாஃப்டாகவும் நல்லா உப்பலாக வர்றதுக்கு நாங்கள் ஒரு 2 பொருளை இது கூட சேர்க்க போகிறோம். அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். 250 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 கிராம் போல் மைதா சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 கிராம் போல் ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ரவை மட்டும் சேர்த்தோன்னா பூரி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால நம்ம மைதாவும் சேர்த்தோம் அப்படின்னா சாஃப்டாகவும் இருக்கும், பூரி வந்து உப்பலாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் குட்டி குட்டி டிப்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு சேர்க்கக்கூடிய தண்ணி அளவு வந்து நீங்கள் தேவையான அளவு அப்பப்போ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. இது மாவு நம்ம பிசைஞ்சிட்டோம். மாவு வந்து ஓரளவு நல்லா டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பூரி வந்து நல்லா உப்பலாக வரும். இப்போ பிசைஞ்ச பிறகு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க. ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. அது மாதிரி பண்ணோன்னா உடனே சுட்டுறாதீங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டையாக போட்டிருக்கோம். ஸோ இந்த உருண்டை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். நம்ம வச்சுருக்க சட்டி சைஸ் இருக்குல்ல, எண்ணெய் கடாய் சைஸு, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பூரி வந்து உப்பலாக வராது. அதனால் கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாவு வச்சு நம்ம திரட்டினோம் அப்படின்னா எண்ணெய்லாம் வந்து மாவாயிடும். அதனால் எண்ணெய் வச்சு நீங்கள் வந்து திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அது கரெக்டாக இருந்தால் தான் பூரி வந்து நல்லா உப்பும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னா உடனே நம்ம வந்து போட்டுடணும். ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லுத்தையும் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் போட்டோன்னா உப்பாது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எண்ணெயை மேலே மேலே போட்டிங்கன்னா அது நல்லா உப்பிடும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தீ வந்து ஹையில் வச்சுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காயணும். ஸ்லோவில் வச்சு நம்ம போட்டோன்னா உங்களுக்கு பூரி உப்பாது. அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.